4 minutes எபிசோட் 4. போன எபிசோட்லேயே பார்த்துப்போம், டாக்டர் டைம் வந்துட்டு காண அடிக்கிறதுக்காக வந்திருப்பான். அப்போ கிரேட் வந்துட்டு டைமை பிடிக்க போக்குள்ள நான் தான் டைம் அப்படின்ற மாதிரி மாஸ்க் விளக்கி காமிச்சிருப்பான்ல. இந்த எபிசோட் ஸ்டார்டிங்லேயே வந்து போலீஸ்காரர் தான் கட்டாரு. அங்கே இருந்துட்டு தன்களோட தம்பியோட கொலையை பற்றி விசாரிச்சுட்டு இருக்கான் தீவிரமா. அப்போ அங்கே சீப் வராரு. வந்துட்டு இந்த கேஸை பற்றி என்ன ஏதோ தகவல் கிடைச்சதா அப்படின்ற மாதிரி கேட்க, இங்கே சார் நாங்கள் வந்து கேட்டுட்டு இருக்கா ஃபாரஸ்ட் ரிப்போர்ட் இன்னும் வரல அப்படின்ற மாதிரி சொல்ல, இவனும் வந்துட்டு டிஎன்ஏ டெஸ்ட் ரிப்போர்ட்டை கேட்கறதுக்காக கால் பண்ணுவான். இது மாதிரி டிஎன்ஏ டெஸ்ட் வந்துருச்சு, அந்த பிளட் சாம்பிளை வச்சு நாங்கள் பார்த்தோம், அதில் இந்த பேர் தான் அடிப்படுது அப்படின்ற மாதிரி ஒரு பேரை சொல்ல, அது தாய் லாங்குவேஜில் இருக்க அந்த பேர், அது நம்மளுக்கு யாருன்னு காமிக்கல. அந்த டைம் பார்த்து தன்கொலையும் ஃபோன் அடிக்க இவனுக்கு ஒரு மாதிரி சந்தேகமாகவே இருந்துட்டு இருக்கு போலீஸ்காரருக்கு. இந்த மாதிரி ட்விஸ்ட் வச்சாதான் பக்கு பக்குன்ட்டு ஆகிட்டே இருக்கு. இங்கே வந்து போன எபிசோடில் முடிஞ்சிருக்கோம்ல, அந்த சீனை இப்போ காட்டுறாங்க. கிரேட் இருந்துட்டு டைமை பார்த்தோன்னே இவன் ஷாக்லேயே இருக்க, டைம் இருந்துட்டு அவன் பாட்டிலே போயிடுவான். ஆனால் டைமை வந்து தடுக்கலை கிரேட் இருந்துட்டு. அப்போ கான் வந்துட்டு உள்ளேருந்து ஓடி வந்துட்டு, அவன் எங்கடா அவன் எங்கே அப்படின்ற மாதிரி கேட்க, அவன் போயிட்டான்டா, உனக்கு ரத்தம் அதிகமாக வருது, ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படின்ற மாதிரி கிரேட் இருந்துட்டு இங்கே காண கூப்பிட்டு போவான். அடுத்த நாள் கிரேட் இருந்துட்டு டைமை பார்க்கறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி போக, அங்கே டாக்டர் டைம் வந்துட்டு ஆப்ரேஷன் தேட்டரில் இருந்துட்டு இருப்பான். அதனால அவனாட்டி பார்க்க முடியாது, அதனால வெயிட் பண்ணிகிட்டே இருப்பான். இவனும் வெயிட் பண்ணுறான், ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிகிட்டே இருக்கான். அதுக்கப்புறம் ஒரு வழியாக டாக்டர் டைமும் வர, இவனும் வந்துட்டு கிரேட்டை பார்த்துட்டு பார்க்காத மாதிரி கிளம்பி போக, டைம் வந்துட்டு கிரேட் வந்துட்டு நில்லு ஒரு நிமிஷம் அப்படின்னு பண்ணிட்டு கிரேட் வந்துட்டு டைமை ஒரு பாலத்துக்கு மேலே கூப்பிட்டு போயிட்டு, உனக்கு ஏதோ என்கிட்ட சொல்லணும்னு தோணுதா அப்படின்ன மாதிரி கேட்க, டே என்னடா சொல்லணும், உனக்கு ஒன்றுமா தெரியாது அப்படின்ன மாதிரி டைம் கேட்க, எனக்கு என்னடா தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். நானு அவளை எங்கே அண்ணன் அடைச்சி வச்சிருக்கான் அப்படின்ற மாதிரி இங்கே டைம் கேட்க, நானா அவள் எது எனக்கு ஒன்றும் புரியலடா அப்படின்ற மாதிரி இங்கே கிரேட் சொல்ல, உனக்கு ஒன்றும் புரியாதுடா, வேணும்னா உன் அண்ணன் கழுத்து கிழிச்சதுக்கு போலீஸில் வேணா கம்ப்ளைண்ட் கொடு அப்படின்ற மாதிரி இவன் இங்கே கத்திட்டு கிளம்ப. இதெல்லாம் வந்துட்டு 4 நிமிஷம் ஃபியூச்சரை பார்த்த மாதிரி இவனுக்கு தோணுது. இப்போ ப்ரெசென்ட்ல இருந்துட்டு வந்து டைம் வந்துட்டு அவங்க வர, கிரேட் இருந்துட்டு டைம் நின்றுட்டு, உனக்கு இப்போ நான் அவளை பற்றி தெரிஞ்சுக்கணும், அவளுக்காக நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், அவளை கண்டுபிடிக்க அப்படின்ற மாதிரி சொல்ல, இங்கே அதை பற்றி தான் கேட்க போகிறேன்னு இவனுக்கு எப்படி தெரியும் அப்படின்ற மாதிரி டைம் வந்துட்டு ஷாக்லேயே இருக்கான். அப்படியே இங்கே தன்கொலை தான் கட்டாங்க. அவனோட தம்பிக்கு இறுதி சடங்கெல்லாம் முடிச்சுட்டு அவன் அப்படியே நின்றுட்டு இருக்க. அந்த இடத்துக்கு போலீஸ்காரர் வராரு. வந்துட்டு இங்கே தன்கொலையை பார்க்க, தன்கொலை வந்துட்டு இனிமேட்டு எனக்கு யாருமே இல்லை, அப்பாவில் இப்போ என் சின்ன தம்பியும் போயிட்டா, இப்போ நான் தனியாள் ஒண்டிக்கட்ட அப்படின்ற மாதிரி சொல்ல, டே உனக்கு நான் இருக்கேன்டா அப்படின்ற மாதிரி இங்கே போலீஸ்கார் இருந்துட்டு உருட்டா தன்கொலை கிட்ட உருட்டிட்டு இருக்கா. அப்போ 2 பசங்க இருந்துட்டு இங்கே போலீஸ்காரை பார்த்துட்டு இருப்பானுங்க சுடுறதுக்காக. அப்போ டக்குன்னு வந்துட்டு இவன் உஷாராயிட்டு கன் எடுக்க, அவனுங்களும் வந்துட்டு பைக்லேருந்து தப்பிச்சு போக, இங்கே யாரு அப்படின்ட்டு தன்கொலை கேட்டுட்டு இருக்கான். போலீஸ்காரர் வந்துட்டு, இங்கே பேர் உன் தம்பி கேஸ் எடுத்து நடத்துறதுனால எனக்கு கொலை மிரட்டல்லாம் வருது, ஆள்லாம் நிறைய பேர் பின்னாடி சுற்றுற மாதிரியே இருக்கு எனக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல, என்னது என் தம்பி கேஸை நீ தான் நடத்தலன்னு சொன்னால அப்புறம் என்ன அப்படின்ற மாதிரி இங்கே தன்கொலை கேட்குறான். இல்லை நான் எவிடன்ஸை தேடிட்டு தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, தன்கொலையும் இங்கே முழிச்சிட்டு இருக்கான். இங்கே பாரு நீ தனியாக இருக்க தேவையில்ல, உன் கூட வேணா நான் தங்கிக்கலாமா அப்படின்ற மாதிரி போலீஸ்கார் கேட்க, இங்கே தன்கொலையும் வந்துட்டு ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டான். அப்படியே போலீஸ்காரும் வந்துட்டு தன்கொலை வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வந்தவன், இந்த மூட்டையெல்லாம் எங்கடா போய் வைக்கிறது, மேலையா அப்படின்ற மாதிரி தன்கொலையிட்ட கேட்க, தன்கொலை வந்துட்டு மேலே தான், அதுக்கு முன்னாடி என்ன மேலே தூக்கு அப்படின்ற மாதிரி இவன்கிட்ட மூடியா பேச, அவனு வந்துட்டு இதுக்கு தானே நான் வந்தேன் அப்படின்ற மாதிரியே போலீஸ்காரர் வந்துட்டு பேக்ல தூக்கி போட்டு ரெடி ஆகுறான். தன்கொலை வந்துட்டு போலீஸ்கார செஸ்ட்லேருந்து வயிறு வரையும் விரல வந்து கோலத்தை போட, அப்போ கீழே போட நினைக்கிறேன் கோலத்தை, அப்போ பேண்ட்டை கைட்டு அப்படின்ற மாதிரி போலீஸ்கார்ட்ட சொல்ல, அவனு வந்துட்டு சட்டுப்பட்டுன்னு பேண்ட்டை கைட்டிடுறான். கைட்டினதுக்கு அப்புறம் அங்கேயும் கோலப்பட்டுட்டே இருக்க, அந்த டைம் பார்த்து சிவபூஜையில கரடி நுழைஞ்ச மாதிரி அங்க காணு வந்துட்டான். அதை பார்த்துட்டு யாரோ வராங்க அப்படின்ற மாதிரி இங்க போலீஸ்காரர் சொல்ல, யாரும் எட்டி பார்த்தா அது காணு, ஐயோ போய் ஒளிஞ்சுக்க அப்படின்ற மாதிரி போலீஸ்காரர் சொல்ல, போலீஸ்காரர் யாரா இருக்கும் அப்படின்னு எட்டி பார்த்தா ஒருத்தன் வருவான். அவனை பார்த்துட்டு இவனும் போய் ஒளிய, நம்ம போலீஸ்கார் ஜட்டி குடி போல அரைகுறையா ஓட ஆரம்பிக்கிறான் ஒளியத்துக்கு. இந்த சீனை பார்த்தாலே இந்த வடிவேல் காமெடி தான் ஞாபகம் வருது. இப்ப எங்கெங்க அவரு வரா? ஐயோ யோ ஓடியா ஓடு. அம்மா யாராவே முரட்டாளா ஓடிக்கிட்டு இருக்கா? டேய் அவரு பாக்ஸர் சும்மா பாத்துட்டு போறாரு. உங்களுக்கு இந்த காமெடி தான் தோணுச்சா அப்படின்ட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணி விட்டுடுங்க. இங்க தன்கொலை வந்துட்டு காண உள்ள கூப்பிட்டு வர, காண வந்துட்டு சாரிடா ரொம்ப நாள் வந்துட்டு பேசாம இருந்ததுக்கு அப்படின்ட்டு இங்க தன்கொலை மேல அப்படியே பாஞ்சிட்டான். இதுதான் சாக்கு அப்படின்ட்டு தன்கொலை வந்துட்டு விடுடா ஒரு நிமிஷம் விடடா அப்படின்ற மாதிரி சொல்ல, வா வா அப்படின்ட்டு பாஞ்சுக்கிட்டே இருக்கான் வெறி பிடிச்ச மாடு மாதிரி. தட்டி கொஞ்சம் விடுடா தள்ளி போட கான் அப்படின்ற மாதிரி தன்கொலை வந்துட்டு வேகமா, இங்க பாரு என் தம்பி செத்துட்டான், நேத்தி தான் போய் அவனை அடக்கம் பண்ணிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்பதான் வந்து கான் வந்துட்டு அடங்கிட்டு, என்னடாச்சு என்ன சொல்ற,
போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தியா அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆமாம் எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க ஒருத்தவங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, டேய் நான் ஹெல்ப் பண்ணுறேன்டா, டேய் நான் பார்த்துக்கிறேன்டா அப்படின்ற மாதிரி கான் சொல்ல, நீ ஒன்றும் கிழிக்க தேவையில்ல, ஒழுங்கா இங்கிட்டு கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்ல, நான் கிளம்பணுமா இப்போ நான் வெளில போகணும் அப்படின்ற மாதிரி கான் கேட்க, ஆமாம் போய் தொலை அப்படின்ற மாதிரி இங்கே தற்கொலை கத்த அங்கேருந்து கான் வந்துட்டு கிளம்பி போயிடுவான் பாவமா. இங்கே கான் போனதுக்கப்புறம் இங்கே தற்கொலை வந்துட்டு சோகமாக உட்காந்துட்டு இருக்க ஷோஃபால. அப்போ போலீஸ்காரன் வந்துட்டு ஜட்டி படமா அங்கேருந்து நடந்து வந்துட்டு இருக்கான். எனக்கு போலீஸை பார்த்தாலே எனக்கு சிரிப்பு தான் வருது. அவனும் வந்துட்டு இப்போ நான் என்ன பண்ணட்டும் அப்படின்ற மாதிரி கேட்க, ஜட்டியை போட்டுக்கலாமா வேணாமா அப்படின்னு கேட்குறான் போல. அதுக்கு தற்கொலையும் இருந்துட்டு இங்கே வா பெட்டராக நம்ம பண்ணலாம் அப்படின்ட்டு அவனை சோஃபா மேலே தள்ளி போட்டு அவனை போட்டுக்க சொல்லாமல் இவன் எல்லாத்தையும் கைட்டி போட்டு மேட்ரு பண்ண ஸ்டார்ட் பண்ணுறானுங்க. எனக்கு இப்போ இங்கே ஒன்றாம டவுட் வருது, இப்போ தற்கொலை வந்துட்டு காண ஏமாத்துறானா, போன எபிசோடு கான் வந்துட்டு தற்கொலை ஏமாத்துறானா அப்படின்ற மாதிரி இங்கே ஒன்றுமே நம்மளுக்கு புரிய மாட்டேங்குது. இதில் நடுவில் இந்த போலீஸ்காரர் வேற வாய்ப்பு கிடைக்கிற இடத்துல தான் அவனோட நங்குரத்தை நச்சுன்னு போட்டுட்டு அவன் கிளம்பிக்கிட்டே இருக்கான். அப்படியே இந்த ப்ராசஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் போலீஸ்காரர் வந்துட்டு அசதியை படுத்துட்டு இருக்க, இங்கே வந்து தற்கொலை இருந்துட்டு ஒரு கையில் வந்து ஒரு பூனையோட பெல்ட் மாதிரி இருக்கு, அதை கையில் வச்சுட்டு சிகரெட் பிடிச்சிட்டு ஏதோ யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். என்னதான் ஃப்ளாஷ்பேக் தான். அப்போ கான் வந்துட்டு எப்படி தற்கொலைவை கரெக்ட் பண்ணா அப்படின்றத நம்மளுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக்காக காட்டுறாங்க இப்போ இங்கே. அப்போ அவனுக்கு காலேஜ் படிச்சுட்டு இருக்கானுங்க. அந்த ஃப்ரெஷர்ஸ் மேனுக்கெல்லாம் ஒரு மாதிரி ஆக்டிவிட்டிஸ் நடக்கும்ல, அது நடந்துட்டு இருக்கும் போல. அந்த டைமில் நம்ம தற்கொலையோட பூனை செத்துருக்கும் போல. அங்கே அவன் புதைச்சி வச்சுட்டு நிற்க, அங்கே கான் வந்துட்டு என்னடா ஆச்சு வரலையா ப்ராக்டிக்ஸ்க்கு அப்படின்ற மாதிரி கேட்க, நான் இன்னைக்கு வரல ஸ்கிப் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி என் பூனை சுத்துட்டு அப்படின்னு அழுகுறான். அப்படே அதனால என்னடா ஆகுறது, அதோட மெமரிக்காக அதோட பெல்ட்டை மட்டும் எடுத்து வச்சுக்கோயேன் அப்படின்ற மாதிரி இவன் சொல்ல, அவனும் வந்துட்டு கீழே இருந்து அந்த பெல்ட்டை எடுத்து கையில் வச்சுக்கிறான். வச்சுக்கிட்டு இங்கே பாரு ரொம்ப கவலைப்படாதடா, இங்கே பாரு ஹேர்லாம் மெஸ்ஸியாக இருக்குது அப்படின்ட்டு அவன் கையில் இருந்த ஒரு ரோப் எடுத்து அவன் தலையில் கட்டி வச்சுட்டு, இப்போ எவ்வளோ க்யூட்டாக இருக்குது தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்லி விட்டு நங்குரத்தெல்லாம் போட்டு எப்படியோ தற்கொலைவை கரெக்ட் பண்ணிடுறான். கரெக்ட் பண்ணிவிட்டு சும்மாவாங்க விடுவான். கரெக்ட் பண்ணதுக்கப்புறம் அவன் எங்கே கூப்பிட்டு போவான், அதே மாதிரி ஆளில்லா ரூமுக்கு கூப்பிட்டு போய் தற்கொலை பாவான் பச்சை பிள்ளை போல் அவனுக்கு ஒன்றுமே தெரில. இவன் சட்டையை கட்டி நிற்க, இப்போ நான் என்ன தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கேட்குறான். நான் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி இவனும் இருந்துட்டு அப்படியே தற்கொலையோட கையை எடுத்து அப்படியே கிஸ் பண்ணிட்டு, இந்தாடா என் பாடி அப்படியே இருந்து அப்படியே ஃபீல் பண்ணு அப்படின்ட்டு அவன் கையை வந்து அவன் பாடி மேலே வைக்க, இங்கே தற்கொலை தான் அடுத்து அப்படின்ற மாதிரி சொல்ல அப்படியே வந்து கிஸ் பண்ணுறான். தற்கொலைக்கு கிஸ் கூட இப்போ பண்ண தரல போல். என்னடா உனக்கு கிஸ் கூட பண்ண தரல, இப்போ பாரு நீ இங்கேருந்து ரூமை விட்டு வெளில போகிறப்ப எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு தான் போவ அப்படின்ற மாதிரி இங்கே கான் இருந்துட்டு தற்கொலை இருந்துட்டு அவனோட லீலையில் நல்லா வந்து பார்ட்டிசிபேட் பண்ண வைக்க, அப்படியே இருந்துட்டு இந்த ப்ராசஸ்லாம் முடியுதுங்க. இந்த ப்ராசஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் எனக்கு ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கக்குள்ள கான் வந்துட்டு எப்பரா ஃபீல் பண்ணுறா அப்படின்ற மாதிரி கேட்க, நல்லா தான் இருந்தது அப்படின்ற மாதிரி தற்கொலை சொல்லிட்டு, இந்த மாதிரி எங்கள் அப்பா இல்லை எனக்கு தம்பி மட்டும்தான் இருக்கான், அவனை நல்லா பார்த்துக்கணும், வீடு வேற இப்போ ஷிஃப்ட் பண்ணணும், அதுக்குள்ளே காசு சம்பாதிக்கணும் அப்படின்ற மாதிரி இங்கே அவன் சொல்லிட்டு இருக்க. கான் வந்துட்டு நான் உனக்காக பண்ணுறேன்டா அதெல்லாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்லைடா நீ அதெல்லாம் எனக்கு பண்ணணும்னு வச்சுக்கோயேன் நான் பேடாக ஃபீல் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி எங்கள் தற்கொலை சொல்ல, ஏன்டா அப்படி சொல்கிற, இங்கே பாரு நான் படிச்செல்லாம் முடிச்சுட்டு எங்கள் அப்பாவோட பிஸ்னஸை டேக் கேர் பண்ணிப்பேன்டா, அப்போ நான் எங்கள் அப்பாட்ட சொல்வேன் தற்கொலை தான் என் பாய் ஃப்ரெண்டு அப்படின்ட்டு உன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணுவேன்டா அப்படின்ற மாதிரி சொல்ல, இங்கே தற்கொலை வந்துட்டு அப்படியா அப்படின்ற மாதிரி இங்கே சொல்லிட்டு கண்டிப்பாக உன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணுவேன்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவனு வந்துட்டு 4 கேட்டில் கிஸ் பண்ணுறான் தற்கொலைக்கு. அப்படியே தற்கொலை வந்துட்டு இதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு இங்கே உட்காந்துட்டு இருக்க. போலீஸ்காரன் வந்துட்டு தூங்கலை, எதையும் நினச்சிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க. அப்படியே இந்த சீன் கட் ஆகுது. அடுத்த சீனில் ஹாஸ்பிட்டலில் டாக்டர் டேனை தான் காட்டாங்க. அப்போ கிரேட்டுக்கு இருந்த மாதிரி 4 மினிட்ஸ் வந்து ஃபியூச்சரை பார்த்த மாதிரி ஒரு பொண்ணு வந்துட்டு அங்கே சொல்லிட்டு இருப்பாள். அந்த பொண்ணு வந்துட்டு திரும்பி வந்து இங்கே சொல்லிட்டு இருக்கா, இந்த மாதிரி நான் ஒரு இல்யூஷனை பார்த்தேன், அந்த இல்யூஷனில் வந்து எல்லாம் வித்தியாசமாக இருந்துச்சு அப்படின்னு இங்கே சொல்லிட்டு இருக்க. இந்த இல்யூஷன் வந்து கிரேட்டுக்கு நடந்த மாதிரியும் நம்மளுக்கு காமிச்சிருப்பாங்க. அதில் ஒரு பொண்ணு உட்காந்துருப்பாள், அந்த பொண்ணு இந்த பொண்ணு தான் போல. அப்படியே இங்கே சொல்லிட்டு இருக்க டாக்டர் டேன் வந்துட்டு அந்த இல்யூஷனில் வேற ஏதோ தெரிஞ்சுட்டா ஏதோ பொருள் அந்த மாதிரி ஏதோ இருந்துச்சா அப்படின்ற மாதிரி கேட்க, இவர் இருந்துட்டு இல்லை அதெல்லாம் எனக்கு ஞாபகம் இல்லை, ஆனால் என் கூட இன்னொரு ஒரு பையன் மட்டும் இருந்தான் அப்படின்ற மாதிரி இங்கே சொல்ல, இங்கே டாக்டர் டேன் இருந்துட்டு சரி அதெல்லாம் விடு, ஒன்றை மாதிரியோ இன்னொரு பேஷண்ட் இருக்கான், அவன் வந்து என்னோட ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு போல, அவனும் வந்துட்டு உன்னையும் மீட் பண்ண வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி இங்கே சொல்லிட்டு இருக்கா டாக்டர் டேன். அப்படியே இங்கே இருந்துட்டு நேனை தான் கட்டுறாங்க. நேன் வந்துட்டு அந்த சாமை போட்டு அடிச்சிட்டு இருக்க. அப்போ அங்கே கான் வரான். கான் வந்துட்டு சாமன் வந்துட்டு அந்த பொண்ணை போட்டு அடிச்சிட்டு இருப்பான். ஆனால் கான் வந்துட்டு நீங்கள் இனிமேட்டு அடிக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பான். சொல்லிட்டு இந்த மாதிரி இந்த பொண்ணு இந்த மாதிரி உன்னை பட்டு இப்படி அடிக்கிறாங்களே உனக்கு காசு வேணா தந்துடுறேன் எதுக்கு அப்படி பண்ண அப்படின்ற மாதிரி கேட்க, அந்த பொண்ணு வாயை திறக்காது. சரி ஏதோ பதிலுக்கு இதில் சொன்னானா எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்ட்டு இங்கே கான் சொல்லிட்டு இவன் பாருக்கு டைரெக்டாக போகிறான். பாருக்கு போயிட்டு இங்கே தற்கொலை வந்துட்டு இவனை வெளில போ அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பான்ல, அதை நினச்சிட்டு இங்கே குடிச்சிட்டு இருக்க. கிரேட்டு தான் வந்துட்டு கானை குடிக்கிற இடத்துக்கு வர சொல்லியிருந்திருப்பான் போல. ஏன் இவ்வளோ லேட்டு அப்படின்றவங்க கான் கேட்க, டிராஃபிக் அதனால தான், நீ ஆல்ரெடி குடிச்சிட்டு இருக்கியா, சரி வா குடிக்கலாம்
போகலாம் அப்படின்ட்டு கிரேட் வந்துட்டு ஒரு மாஸ்டர் பிளானை போட்டு கானை நல்லா குடிக்க வச்சு அவன் ஃபோனை எடுத்துகிட்டு இந்த பக்கம் வந்துடுறான். ஏன்னா நான் எங்கே இருக்கா அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காக. இவனு வந்துட்டு இந்த லொக்கேஷனுக்கு அமுச்சு விடுங்க அப்படின்ற மாதிரி நானும் ஒரு இடத்துக்கு அமுச்சு விடுங்கன்னு லொக்கேஷன் சாமானுக்கு அமுச்சு விட்ருப்பான்ல, அந்த லொக்கேஷனை வந்து இவன் ஃபோனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு அந்த விஷயத்த டெலீட்டும் பண்ணிடுறான். அந்த லொக்கேஷன் வந்து இவங்க அப்பாவோட ஓல்டு ஃபார்ம் ஹவுஸ் தான் போல. அதனால இவனுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் போல. இந்த லொக்கேஷனை வந்து நம்ம டாக்டர் தைமுக்கும் அமுச்சு விட டாக்டர் தைமு இதெல்லாம் பார்த்துட்டு டக்குனு ஏன் இவன் தனியாக போகிறான் அப்படின்ட்டு கால் அடிக்கிறான். ஆனால் கிரேட்டு கால் எடுக்க மாட்டான். உடனே அறக்க பறக்க அங்கேருந்து கிளம்பி போகிறான். இந்த பக்கம் வந்துட்டு கிரேட் வந்துட்டு அந்த ஃபார்ம் ஹவுஸ்க்கு தனியாகவே போய்ட்றான். அங்கே ஆட்கள்லாம் இருந்துட்டு தான் இருக்காங்க. அப்போ நான் பொண்ணு வந்துட்டு சாமோன் வந்துட்டு அடித்து கொடுமைப்படுத்திட்டு இருக்கதை அவன் பார்க்குறான். கடைசியில் வந்துட்டு அந்த பொண்ணை சுட்டு கொலை பண்ணுற மாதிரியும் ஆயிடுது. இதெல்லாம் வந்து 4 நிமிஷம் எனக்கு ஃப்யூச்சரில் தெரிஞ்சிருக்கு. இப்போ ப்ரெசென்ட்டில் வந்து மறுபடியும் வந்துட்டு சாமன் வந்துட்டு நானை வந்து கண்ணை வச்சு மிரட்டிட்டு இருக்க, நான் வந்துட்டு என்னை சுட்டு கொன்னுடு அப்படின்ற மாதிரி சத்தமாக கத்திட்டே இருக்கக்குள்ள அவனும் வந்துட்டு இருடி உன்னை சுட்டுறேன் அப்படின்ற மாதிரி கண்ணை வந்து ஷூட் பண்ண ரெடியாக இருப்பான். அந்த டைம் கிரேட் நடுவில் இப்போ வந்துட்டு இந்த மாதிரி அவளை காப்பாற்ற, அப்போ சாமன் வந்துட்டு கிரேட் நீங்கள் என்ன பண்ணுறீங்க இங்கே அப்படின்ற மாதிரி கேட்க, இது என்னோட ஆர்டர், பின்னாடி வரக்கூடாது அப்படின்ட்டு நானை கூப்பிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறான். நான் வந்து கான் கிட்ட சொல்லிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்போ இவன் உடனே வந்துட்டு கானுக்கு ஃபோன் அடிப்பான். ஆனால் கான் வந்து கால் எடுக்காதனால இவன் திரும்பி வந்துட்டு ஃபாலோ பண்ணிட்டு கிரேட்டை பிடிச்சி வச்சுட்டு, கிரேட் இங்கே பாருங்க இவளை விட்டுட்டு போயிடுங்க அப்படின்ற மாதிரி சாமன் சொல்ல, இங்கே பாருங்க முடியாது அவளை விடுங்க அப்படின்ற மாதிரி இங்கே கிரேட் சொல்லிட்டே இருப்பான். உடனே வந்துட்டு 2 ஆட்கள் வந்துட்டு கிரேட்டை பிடிச்சி வைக்க அந்த டைம் கரெக்டாக வந்து டாக்டர் டைம் வந்துட்டு அவங்க எல்லாத்தையும் அடித்து போட்டு கிரேட்டை இருந்துட்டு அந்த பொண்ணை கூப்பிட்டு போ அப்படின்ற மாதிரி சொல்ல அவன் வந்துட்டு கூப்பிட்டு போயிடுவான். இப்போ சாமன் வந்துட்டு நீ தான் இதெல்லாம் பண்ணியா அப்படின்ற மாதிரி கேட்க, அப்படின்ற மாதிரி இவன் ஒன்றுமே சொல்லாமல் நிற்பான். யாரும் தெரிஞ்சிச்சுல, இனிமேல் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி இங்கே சாமன் சொல்ல டைமர் இருந்துட்டு அங்கேருந்து கிளம்பி போக சாமன் வந்துட்டு டைமை ஒன்றுமே பண்ண மாட்டான். ஒருவேளை சாமனுக்கு டைமை ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும் போல். என்ன நடக்குன்னு அடுத்தடுத்த வர எபிசோடில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். எனக்கு என்னமோ ட்விஸ்ட்டாக வைக்கிறாங்கப்பா. அப்படியே இந்த பக்கம் இருந்துக்கிட்டு ஹாஸ்பிட்டலில் நான் அட்மிட் பண்ணிட்டு யாரை அட்மிட் பண்ணா அப்படின்றத ஒரு விஷயத்தையும் ஹாஸ்பிட்டலில் சொல்லாமல் கிரேட்டும் டைமும் இருந்துட்டு எங்கேயோ கிளம்பி போகிறாங்க. கிளம்பி போகிற டைமில் ஒரு பாலத்தில் கிரேட் இருந்துட்டு நானை காப்பாற்றின சந்தோஷத்தில் ரொம்ப துள்ளிக்கிட்டே இருக்க, அப்படியே இருந்துட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்டில் போய் ஹோட்டலில் புக் பண்ணி ரூம் எடுத்துக்கிறாங்க. ரூம் எடுத்துக்கிட்டு கிரேட் அங்கே அப்பாடான்னு படுக்க, அங்கே டைமும் இருந்துட்டு பக்கத்தில் வந்து படுக்கிறான். இவனுக்கு 2 பேர் சிரிச்சுக்கிட்டே இருப்பானுங்க. கிரேட்டுக்கு என்னன்னா அவன் வந்து இந்த 4 மினிட் ஃபியூச்சரை பார்த்து ஒரு உயிரை காப்பாற்றின சந்தோஷத்தில் ரொம்ப ஜாலியாக இருந்துட்டு இருப்பான். நீ என்னடா ரொம்ப ஜாலியாக இருக்கா அப்படின்ற மாதிரி இவனுங்க 2 பேர் பேசிகிட்டு இருப்பானுங்க. இங்கே டாக்டர் டைம் அப்படியே இருந்துட்டு கிரேட்டுக்கிட்ட ஹேர் எல்லாம் மெஸ்ஸியாக இருக்குது அப்படின்ற மாதிரி கிட்ட வந்துட்டு அப்படியே ஃபோர் ஹெட்டில் கிஸ் பண்ண ஒன்றுமே சொல்ல மாட்டான் கிரேட்டு. அப்புறம் வந்து மூக்கு அப்படியே கடிக்க இவனுக்கு 2 பேர் சிரிச்சுப்பானுங்க. அந்த சீன் செம க்யூட்டாகவே இருக்கும். அப்படியே வந்துட்டு டாக்டர் டைம் வந்துட்டு தாங்கிட்டே இருப்பான் கிஸ் பண்ணுறதுக்காக. அப்போ கிரேட் வந்துட்டு வா வந்து கிஸ் பண்ணுற மாதிரியே இவனு வந்துட்டு கிஸ் பண்ணுற கிட்ட வர அப்படியே இவனுக்கு கிஸ் பண்ணிக்கிட்டு மற்ற ப்ராசஸ்லாம் ஆட்டோமேட்டிக்காக நடக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. இப்போ தாங்க ஃப்யூச்சரில் அவன் நினச்சான்ல கிரேட்டு, அது இப்போ ப்ரெசென்ட்டில் நடந்துட்டுருக்கு. அப்படியே இந்த சீனும் கட் ஆகுதுங்க. இங்கே ஹாஸ்பிட்டலில் டீனை தான் கட்டுறாங்க. அவன் நல்லா குணமாயிட்டான் போல். அப்போ நர்ஸ் வந்துட்டு நீங்கள் வீட்டுக்கு கிளம்பி போகலாம், ஆனால் அப்பப்போ வந்து செக்கப்புக்கு வந்துருங்க மறக்காம அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்ப இவனு வந்துட்டு ஹாப்பியாக கிளம்பி போகிறான். இவனை டாக்ஸி பிடிச்சி ஃபோனில் வந்து யார்கிட்டயோ பேசிகிட்டே போகிறான். இந்த மாதிரி நான் கிளம்பிட்டேன் வந்துட்டே இருக்கேன் அப்படின்ற மாதிரி வீட்டுக்கு. அப்போ அப்படியே தன்கொலைவை காட்டாங்க. அவன் வந்துட்டு செடிக்கெல்லாம் தண்ணி அடிச்சிட்டு இருப்பான். அப்போ அந்த டாக்ஸி வந்துட்டு தன்கொலை வீட்டுக்கு முன்னாடின்ட்டு தன்கொலை நான் வந்துட்டேன் அப்படின்ட்டு டீனு தான் அங்கேருந்து ஓடி வரான். ஆனால் ஓடி வந்தவன் அப்படியே மறைஞ்சு போயிட்டான். அப்படியே தன்கொலை வந்து இந்த பக்கம் திரும்ப அப்படியே வந்து தன்கொலை வீட்டை தான் காட்டாங்க. அங்கே ஃபோட்டோவில் பார்த்தா டீன் வந்துட்டு செத்து போய் அவனுக்கு விளக்கேற்றிருக்க மாதிரி இருக்குது. இப்போ தான் நம்மளுக்கு தெரிய வருது டீனு தான் வந்துட்டு தன்கொலையோட தம்பி போல். அப்படியே இந்த எபிசோட முடிச்சிடுறாங்க. இவ்வளோ பெரிய ட்விஸ்டோட இந்த எபிசோட் முடியும் நான் நினச்சி கூடயும் பார்க்கல. இந்த எபிசோட் ஃபுல்லும் பிட்டாக வச்சாலும் அப்படியே ட்விஸ்ட்டாகவும் வச்சு டேரக்டர் முடிச்சிருக்காரு. இந்த எபிசோடை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த எபிசோடுக்கு நீங்கள் எவ்வளோ 10க்கு ரேட்டிங் கொடுப்பீங்க அப்படின்ட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி விட்டுட்டு அடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது அப்படின்றதுக்காக வெயிட் பண்ணுங்கள். நானும் வெயிட் பண்ணுறேன். டாடா பை பாய்.